நேத்து நம்ம சிஎஸ்கே அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்ச வருத்தத்தில் இருந்து இன்னும் மீளாம தான் நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் இருக்காங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண தோல்வியாக பார்க்கப்படல. கடைசி 10 ஓவருக்கு 100 ரன்கள் வரைக்கும் அடிக்க வேண்டியது இருந்தும் தோனி, விஜய் சங்கர் 2 பேருமே ஸ்ட்ரைக்ல நின்று வெற்றி பெறத்துக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட காட்டாம தோல்வியை ஏத்துக்கிட்டு பேட்டிங் பண்ணது மாதிரி தான் தோனி, அதே போல விஜய் சங்கர் 2 பேருடைய பேட்டிங்கும் அமைஞ்சிருந்தது. ஸோ இதை பத்தி ரசிகர்கள் எல்லாருமே தற்போது இன்னைக்கு பயங்கரமா கோபத்துடன் அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க தற்போதைய நம்ம இந்திய அணியின் கேப்டனான கௌதம் கம்பீர் அவர் தோனிக்கு ஒண்ணுனா கண்டிப்பா வரிஞ்சு கட்டிக்கிட்டு கோபத்துடன் முன்னாடி பேசுறதுக்கு வந்துருவாரு. இப்படி இருக்க நேற்று தோனி அவருடைய பேட்டிங், அவருடைய சர்ச்சை செய்கை, இது எல்லாத்த பத்தியும் கோபமாக கௌதம் கம்பீர் அவரும் தற்போது வெளிப்படையாக பேசியிருக்காரு. இதுல மிக மிக முக்கியமா, அன்னைக்கு எனக்கு அறிவுரை சொன்னீங்க, இன்னைக்கு உங்களுக்கு அறிவுரை யாரு சொல்றது அப்படின்னு நேரடியாக தோனி அவரை தாக்கி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்க ஒருத்தரை வச்சே நேற்று நடந்த ஆட்டத்துல கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வரைக்கும் மிகப்பெரிய ஊழல் ரசிகர்கள் கிட்ட நடந்திருக்கு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கோபமாக கௌதம் கம்பீர் பேசியிருக்காரு. அதாவது நேற்று நடந்த ஆட்டத்துல ருத்ராஜ் அவர் விளையாட போறதில்ல, தோனி அவர் தான் கேப்டன்சி எடுத்து நடத்த போறாரு அப்படின்னு அபிஷியலான தகவல்கள் வந்திருந்த போதும் கடைசி நேரத்தில் டாஸ் போடுறப்ப பார்த்தா திடீர்னு ருத்ராஜ் அவர் டாஸ் போட வந்து சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டிருந்தாரு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு மோசடி அப்படின்னு தற்போது கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. ஏன்னா சிஎஸ்கே அணிக்காக சேப்பாக் மைதானத்தில் குறிப்பிட்ட டிக்கெட்டுகள் விற்காம சிஎஸ்கே தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருந்ததால ரசிகர்கள் வாங்காம இருந்திருக்காங்க. ஸோ அந்த டிக்கெட்டுகள் எல்லாத்தையுமே விற்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு முக்கிய அதிகாரிகள் அவங்களே ருத்ராஜ் காயத்தால விளையாடாம இருக்காரு. தோனி அவருடைய கேப்டன்சி எடுத்து நடத்த போறாரு அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா ரசிகர்கள் எல்லாருமே டிக்கெட்டை வாங்கிடுவாங்க அப்படின்னு திட்டம் போட்டு ரசிகர்களை ஏமாத்தி சுமார் 3 கோடி ரூபாய் வரைக்கும் டிக்கெட்டுகளை வித்து தீர்த்திருக்காங்க இந்த மேட்சுக்காக அப்படின்னு கௌதம் கம்பீர் குற்றம் சாட்டியிருக்காரு. ஸோ இதுக்கு மிக முக்கியமா தோனி அப்படிங்கிற ஒரு நபரை வச்சு தான் இந்த மோசடியே நடந்திருக்கு அப்படின்னு கௌதம் கம்பீர் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அதே போல 2011 வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில ஆட்டங்கள் தொடர்ந்து தன்னால, அதாவது கௌதம் கம்பீர் அவர் ஃபார்ம் அவுட்ல விளையாண்டுகிட்டு இருந்தாரு. ஸோ அப்ப கௌதம் கம்பீரை தோனி அவர்கள் கேப்டன்சியா இருக்கிறப்ப அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, அதாவது நீங்க ஃபார்ம் அவுட்ல இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, இல்லைன்னா ஓய்வு கூட எடுத்துக்கங்க, கிரிக்கெட்ல இருந்து நான் அடுத்தடுத்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரப்போறேன், அதனால நீங்க கொஞ்ச காலத்துக்கு கிரிக்கெட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க, இல்லைனா ரிட்டையர் கூட ஆகிடுங்க அப்படின்னு தோனி அவர்கள் கௌதம் கம்பீர் கிட்ட அன்னைக்கு சொன்ன விஷயத்த இப்ப இன்னைக்கு கௌதம் கம்பீர் அவர் நினைவுபடுத்தி அன்னைக்கு எனக்கு நீங்க கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு அறிவுறுத்தி அட்வைஸ் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு வயசு ஆகியும் உங்களால விளையாட முடியல அப்படின்னாலும் இன்னும் எதுக்காக கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு எடுத்துக்காம இருக்கீங்க? அன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு யார் அட்வைஸ் பண்றது அப்படின்னு தோனி அவர்கள் நேற்று சர்ச்சையான அவருடைய பேட்டிங் அதை பத்தி கௌதம் கம்பீர் அன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க, இன்னைக்கு நீங்க அதே தவற செய்றீங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு.